வெல்கம் டு Anime Nadu News. Anime News-ஓட 3rd edition தான் இது. March 21st to இப்போ வர என்னென்ன anime updatesலாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஆரம்பிக்கலாங்களா? Stay with us for more updates. March 22 and 23 Anime Japan 2025 னு ஒன்று டோக்கியோ பிக் சைட் ஈஸ்ட் எக்ஸிபிஷன் ஹாலில் நடந்துச்சு. அதில் நிறைய ஆனிமேஸ்க்கு வந்துட்டு அப்டேட்ஸ் வந்துட்டு வரிசையாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் மீதி வேற என்ன நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் பீஸ். நாம தான் உண்டாச்சு மும்பை. இந்த மந்த் April 5 ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம April 6 இன்னொரு எபிசோடும் வருது. பேக் டு பேக் ஒன் பீஸ் எபிசோட். கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல. April 5 எபிசோட் 1123ல எகட் அனிமே ரீகேப்பும் அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூ ஆகிற எபிசோடா இருக்கும். அண்ட் April 6 எபிசோட் 1124மே வருது. எபிசோட் ப்ரிவியூமே ரிலீஸ் ஆயிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் மாதிரியே கொடுத்துச்சு. 6 மாசம் இவ்வளோ நாள் நமக்கு ஒன் பீஸ் இல்லாமல் இருந்தது. ஏதோ ரொம்ப நாள் வந்துட்டு ஒன் பீஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ராபினோட வாய்ஸ் ஆக்டர் ஒன் பீஸ்க்கு ஒரு புது மூவி வரப்போகுது அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏப்ரல் ஃபூல்ஸ் டேக்கு ஒரு ட்ரிக்கா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஒருவேளை இருக்குமோ. அனிமே கம்யூனிட்டி அண்ட் நார்மல் பீப்புளுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பீஃபே வந்து நடந்துகிட்டு இருக்கு அண்ட் ஸ்டூடியோ கிப்லி ட்ரெண்ட்னால. ஸ்டூடியோ கிப்லியோட ஆத்தர் ஹயாவோ மியாசாகி ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டூடியோ கிப்லி. அவரோட ஆர்ட் ஸ்டைல்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு கிளாசிக்கான ஒரு டச்சும் இருக்கும். அவர் ஏற்கனவே ஏஐயை ஆனிமே இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரலான்னு ஒருத்தவர் ப்ரொபோஸ் பண்ணப்ப ஐ ஃபீல் டிஸ்கஸ்டு. இதை ஆனிமேல வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் என்னோட ஆர்ட் ஸ்டைலில் நான் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. そんなに気持ち悪いものをやりたいなら勝手にやってればいいだけで、僕はこれを自分たちの仕事をつなげたいとは全然思いません。極めて何か生命に対する侮辱を感じます。அது இப்போ திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு இன்டர்நெட்டில். அது எதுக்குன்னா சாட் ஜிபிடியில் இப்போ இமேஜை அட்டாச் பண்ணி சேஞ்ச் டு கிப்லி ஸ்டைல் அப்படின்னு போட்டால் நம்ம இமேஜையே அப்படியே கிப்லி ஸ்டைலுக்கு ஒரு இமேஜாக வந்து அது மாற்றி கொடுத்துரும். இது ஸ்டார்டிங்கில் ஒன்றும் பெருசாக பேசப்படல. ட்ரெண்ட் ஆனோடனே எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அது என்ன ஏதுன்னு தெரியாதவங்களே அதை யூஸ் பண்ணுறப்ப அது டோட்டலாகவே வைரல் ஆயிடுச்சு. அப்போ தான் ஸ்டூடியோ கிப்லி ஃபேன்ஸும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இல்லை இது பண்ணக்கூடாது, இது தப்பு. அவரே ஹியூமன்ஸோட அந்த ஒரு டச் இருந்தால் தான், அந்த எமோஷன்ஸ் இருந்தால் தான் ஆர்ட் வந்து ஆர்ட்டாக இருக்கும். ஆனால் அவரோட ஸ்டைலையே நீங்கள் யூஸ் பண்ணி சாட் ஜிபிடி மூலமாக ஈஸியாக ஏஐ வந்துட்டு ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணுது. இது வந்து ஒரு எத்திக்கலாக தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய இடத்துல சண்டை போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்டில் வந்துட்டு நிறையா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். லைக் சிலர் வந்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டூடியோ கிப்லினா என்ன அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேர் ஆனிமே அதோட பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் மேற்கொண்டு அவரோட ஆர்ட் ஸ்டைல்ஸ் என்னன்னு இன்னும் வேர்ல்டு லெவலுக்கு ரீச் ஆச்சு. இதுக்கு கான்ஸுமே நிறையா இருக்குது. ஐடென்டிட்டி தெஃப்ட் பண்ணுறாங்க, ஏஐ வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு, ஹியூமனை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்குரிய கன்க்ளூஷன் என்னால் வர முடியல. உங்களோட தாட்ஸ் இதுக்கு என்னன்றதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பன்னி கேர்ள் சென்பாய் ஃபேன்ஸ்க்கு ஒரு அதிர்ச்சி. பன்னி கேர்ள் சென்பாய் யுனிவர்சிட்டி ஆர் ஜூலை 2025ல ஏர் ஆகுது. 2018ல இந்த ஆனிமே வந்தப்ப செம்ம கிரேஸாவே இருந்துச்சு. அப்போ யாரை கேட்டாலுமே வந்து அவங்களோட டாப் ஒய்ஃபு லிஸ்ட்ல வந்துட்டு பன்னி கேர்ள் சென்பாய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு மூவியுமே இந்த இயர் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அது இந்தியாலையுமே வரப்போகுது. பன்னி கேர்ள் சென்பாய் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? ப்ளீச் ஹை ஸ்கூல் வேர்ஃபேர் March 31 ஆனிமேக்கு ஒரு அப்டேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட 1000 Year Blood Warக்கு ஃபைனல் பார்ட்டுக்கு ஏதாவது அப்டேட்டா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப அதுதான் இல்ல, உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளீச் ஹை ஸ்கூல் வேர்ஃபேர் அப்படின்னு இருக்கிற ஃபீமேல் எம்சிஸ் எல்லாருமே ஹை ஸ்கூல்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு நாவலுமே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் ஃபுல்ஸ் டே காண்டி பண்ணதா என்னன்னு தெரியல. இன்னொன்று என்னன்னா ஸ்டூடியோ வந்து கீ ஃப்ரேம்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, எப்படி அனிமேஷன் ஒர்க்ஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அண்ட் யுரோச்சி ஃபேன்ஸ் ஸ்டே டியூன், உங்களுக்கு ஒரு தரமான ஒரு ஃபார்ம் காத்துக்கிட்டே இருக்கு. அண்ட் சென்சாருமே பண்ண மாட்டோம், ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த தண்டர் ஃபார்ம் வந்துட்டு யுரோச்சிக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அனிமேஷன் ஸ்டுடியோ சொல்லியிருக்காங்க. உரஹராவோட கீ ஃப்ரேமே ஷேர் பண்ணியிருந்தாங்க, எப்படி ஆர்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு அண்ட் எப்படிலாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. டோட்டலி ஹைப்டு ஃபார் த அனிமே. முன்னாடி விட இந்த ஃபைனல் பார்ட்ஸில் நிறையா வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக அனிமே ஒன்லியாகவே வந்து புதுசாக பண்ணியிருந்தாங்க. லைக் ஃபியூ பன்காய்ஸ் ரிவீலாக இருக்கட்டும், ஃபியூ சீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இந்த லாஸ்ட் பார்ட்டில் இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அனிமே ஒன்லிஸ் இருக்கும் அப்படின்றதையுமே அந்த டீம் சொல்லியிருக்காங்க. செயின்சா மேன் ரெசியார்க் மூவி அக்டோபர் 29 வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோனி பிக்சர்ஸ் இந்தியாவுமே அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. மீன்வைல் ஜப்பானில் 1 செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. நமக்கு எப்போ வரப்போகுது அப்படின்ற டைம் ஷெட்யூல் சூன் வந்துடும்.
2024ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆனிமே அப்படின்னு சொல்லணும்னா அது டாண்டான்னு சொல்லலாம். அதோட மாங்கா 10 மில்லியன் காப்பீஸ் பிரிண்டர் சர்பாஸ் பண்ணிருச்சு. இட்ஸ் ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோன் ஃபார் த மாங்கான்னு கூட சொல்லலாம். ஷாங்ரி லா ஃபாண்டியர் அனிமோட சீசன் 2 இப்பதான் ரீசெண்டா முடிஞ்சிச்சு. சீசன் 3 எடுக்க போறோம் அப்படின்றத ஒரு கீ விஷுவல் மூலமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாப் தான் அன்எக்ஸ்பெக்டடாவே இருந்துச்சு. ஃப்ரைர் அண்ட் பியாண்ட் ஜர்னிஸ் எண்டும் நம்ம பப்ஜியும். 今度の目的地は PUBG バトルロイヤルの世界だよ。私たちのスキン、ボイスカードなど今だけの限定アイテムで戦おう。今度の旅は PUBG の地へ。PUBG モバイル、今すぐプレイ。暗いよ、怖いよ。மிருக்குச்சான் ஹாரர் மாங்கா அண்ட் ஆனிமே இப்ப லைவ் ஆக்ஷன் மூவியாவுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 6 ஜப்பான்ல தியேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அதுக்கு ஒரு மூவி போஸ்டருமே இப்போ புதுசா அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபேவரட், மக்களின் ஃபேவரட் சிட்னி ஸ்வீனி ஆனிமேல வராங்களா? இதான் ஹாப்பி நியூஸே. ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல ஒரு பாட்டில் அவங்க வந்துட்டாங்க. ஆனிமேல மெக்கா ஜானரான கண்டமோட லைவ் ஆக்ஷன் புதுசா லெஜெண்டரி அண்ட் பேண்டாய் நாம்கோ ஃபயர் ஒர்க்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதோட மூவில ஒரு கேரக்டருக்கு இவங்க வந்துட்டு கேஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஃபைனல் டாக்கிங்ல இருக்காங்க. என்ன ஏதுன்றத பார்ப்போம். இது மட்டும் கன்ஃபார்ம் ஆகி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறது நான் மட்டும் இல்ல, நீங்களும் எனக்கு தெரியும். ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அனிமேட்டடா இருக்கிறதுனால இதை நம்ம அனிமே நியூஸ்லயும் உள்ள கொண்டு வரலாம். ஒரு வழியா பியாண்ட் த ஸ்பைடர் வர்ஸ்க்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 4 2027ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு. 2024ல வர வேண்டியதா இருந்த இந்த அனிமேட்டட் மூவி ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரைக் அண்ட் ஹாலிவுட்ல ஏதோ இஷ்யூஸ் அது இதுன்றனால டோட்டலாவே வந்து தள்ளி வைக்கப்பட்டுருச்சு. சாகக்கூடாது, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சாகக்கூடாது. ஒன் பீஸ் உலகம் எங்கும் நியூயார்க் யாங்கீஸ் ஜாஸ் கிரிசோலம் ஜூனியர் அவரோட ஒரு ஸ்டாண்ட் அலோன் பெர்ஃபார்மன்ஸ் அப்ப ஒன் பீஸ் இன்ஸ்பயர் பண்ண கியரை போட்டிருந்தாரு. MLB ரீசெண்டா டீமன் ஸ்லேயரோட கொலாப் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஜாப்பனீஸ் இன்ஸ்டாகிராம்ல இதை ஹைலைட்ஸா ஆட் பண்ணியிருக்காங்க. ReZero ஃபேன்ஸ்க்கு மேலும் மேலும் அப்டேட்ஸாக வந்துகிட்டு இருக்கு. S4 வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிருச்சு. இன்னொன்று என்னன்னா ReZero ஸ்டார்டிங் ஸ்கூல் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஸ்பின் ஆஃப் ஆனிமே அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது ஏப்ரல் ஃபுல்ஸ் டே கூறியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதாண்டா லெஜெண்டரி மாங்கா பேனல் அப்படின்றது இப்போ ஃபைனலி ஆனிமேட் பண்ணிட்டாங்க. 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி லவ் யூ அப்படின்ற மாங்கால இந்த இது வந்துட்டு வீக்கான ஒரு பேனல்னு சொல்லலாம். அது ஃபைனலி ஆனிமேல வந்திருக்கு. ஆனிமேலே வந்து அது ஒரு ஸ்பீடப்பான ஒரு மூமெண்டா வச்சிருக்காங்க. அண்ட் மேபி ப்ளூரேல வந்துட்டு அதோட ஸ்பீட் வாஸ் வந்து கம்மி பண்ணி நமக்கு வருமா அப்படின்றது தெரியல. ஹியர் இஸ் த கிளிப். One eternity later. みんなの全部が大好きだよ。புத்தமான் டகமேசானோட ப்ளூரே கவர் இல்லஸ்ட்ரேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சம்மரோட இது ஹாட்டாக இருக்கே. ஆனிமேவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருச்சு. பிளாட் நல்லாவே இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. பார்டர் லைன் ஹென்டை நிறைய ஆனிமேக்கு அடுத்த சீசன் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு ஃபேன்ஸ் இருக்கும் போது இந்த ஒரு ஆனிமேக்கு மட்டும் வரிசையா சீசனாக வந்துகிட்டே இருக்கு. அதுதான் ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்டோட ஆனிமே. சீசன் 4 ஜூலைல ஏர் ஆக போகுது அப்படின்றத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நான் பார்ப்பேன். கோஜோன்ற பேர்லேயே கண்டிப்பாக வின் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னா அது மை ட்ரெஸ் அப் டார்லினோட கோஜோ அப்படின்னு சொல்லலாம். மாங்கா ரீசெண்டாக எண்டாச்சு ஹாப்பி எண்டிங்கோட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட சீசன் 2 ஜூலை 2025ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டையுமே கொடுத்துருக்காங்க. சம்மர் சீசன் 2025 ஜூலைக்கு நிறைய ஆனிமேவோட சீசன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றத வரிசையாக பார்க்கலாம். டாண்டாடன் சீசன் 2, கைஜு நம்பர் 8 சீசன் 2, சக்கமோட்டோ டேஸ் சீசன் 1ஓட பார்ட் 2, கால் ஆஃப் த நைட் சீசன் 2, த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 4, ரீஇன்கார்னேட் அஸ் த செவன்த் பிரின்ஸ் சீசன் 2, மோஸ்ட் அவைட்டட் கிராண்ட் ப்ளூவோட சீசன் 2, டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 பார்ட் 2, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசலோட ஃபர்ஸ்ட் மூவியுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரியல் லைஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆனிமே பிராண்ட்ஸ் நிறைய கொலாப் பண்ணாங்க. லாஸ்ட் மந்த் ஒன் பீஸ் லேக்கர்ஸோட கொலாப் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் புதுசாக பொருஷியோ டார்ட்மண்ட்னு ஜெர்மனியில் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பாப்புலரான ஒரு கிளப்போட இந்த டைம் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. சோலோ லெவலிங் ஆனிமே சீசன் 2 ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் ஆச்சு. ஆனிமேஷன்ஸ் ஃபேனால நிறையவே கொண்டாடப்பட்டுச்சு அண்ட் நிறையாவுமே கலவருமே ஆச்சு. ஒன் பீஸ்க்கும் சோலோ லெவலிங் ஃபேன்ஸுக்குமே சிமெரா ஆர்காப்பின்னு கிரிட்டிக்ஸுமே ஜெஜு ஐலாண்டுக்கு வந்தது. ஆனிமே முடிஞ்சோடனே ஃபோர்ட்நைட்டோட ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்மே பண்ணியிருக்காங்க. சஞ்சின்வோ அண்ட் சேஹேவோட ஸ்க்ரீன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு.
இது மட்டும் இல்லாமல் லைவ் ஆக்ஷனுமே ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சீசன் 2 எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீசன் 3க்கு இன்னும் இப்போ வர எந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸுமே வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறோம். இதான் இப்போதைக்கு வந்த ஆனிமே நியூஸ் எல்லாமே. ஹோப் வி காட் எவ்ரி திங் கவர்ட். நீங்கள் என்னென்ன ஆனிமேக்கெலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஆனிமே நியூஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற ஆனிமேங்க கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம ஆனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். ありがとうだってばよ。ああ、ありがとう。